வீராக்கு எல்லாமே தெரியுங்கிற விஷயம்லாம் நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருது. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசியும் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம மாறன் வந்து ஒருத்தர்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கயேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, ராகவன் ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாறன் வந்து லேட்டா வந்தனால, கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. தொழில்னு வந்துட்டா பொறுப்பா இருக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. உடனே மாறன் வந்து பொறுத்து பொறுத்து போனவங்க, செமையா வந்து கோவப்பட்டு, "ஏய்! உன்னால தான்டா லேட் பண்றேன். தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமான்னு?" சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, அவன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் ஒரு பக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தான் தாமதமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோனே, அவங்க வந்து என் தம்பி எனக்காக வந்து நிக்கிறாங்க. நான் தான் தேவையில்லாம வந்து என்னென்னமோ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, வருத்தப்பட்டு நிதானம் இல்லாம வந்துகிட்டு இருக்காங்க. நைட் டைம்ல வந்து, "என்னடா இவன் வேற இப்படி வந்திருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு, மாறன், ராகவன தனியா வந்து கூட்டிட்டு வராங்க. வந்தோனே புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் பேசினது எல்லாமே தப்புதான்யா. என்ன மன்னிச்சிரு." "டேய் அழுவாதடா ராகவா. அது பார்க்கவே நல்லா இல்ல. உனக்கு செட்டே ஆகலங்கிற" மாரி மாறன் வந்து செம்மையா கலாய்க்கிறாங்க. நான் இத சொல்லியே ஆவணும். அன்னைக்கு நடந்த விஷயம்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும் தான் தெரியும். அது யாருக்குமே தெரியாத அளவுக்கு இன்னி வரைக்கும் நீ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட, அப்படியெல்லாம் வந்து கண்டிப்பா நடந்திருப்பனா இல்லையான்னு சந்தேகம் தான். உன் அளவுக்கு என்னால உண்மையாலாம் இருந்துக்கவே முடியாது. நீ கஷ்டப்பட்டு தொழில வந்து டெவலப் பண்ணணும்னு நெனச்சாலும், என் வாழ்க்கை மேல தான் அன்பா, பாசமா வந்து நெனச்சிட்டு இருக்க. எனக்கு உன்ன தம்பியா அடைஞ்சதுல எனக்கு தான்யா ரொம்ப சந்தோஷம் அதிகம்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "ராகவா, ஏன்டா இப்படி பேசுற? வீரா எதுவும் வந்துற போறாடா?" அப்படின்னு சொல்லும்போது, வீரா வந்து வராங்க. "என்னது மாமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம் மாமா?" "நான் உன்கிட்ட முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா உங்க 2 பேர் வாழ்க்கை வந்து சிக்கலே ஆயிருக்காது." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது புது விஷயமா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாண்டியன் விவகாரத்த தான் சொல்லலான்னு இருக்காங்க நம்ம ராகவன். ஆனா வீராக்கு தான் ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியுங்கிறது நம்ம மாறனுக்கு தெரியாதுல்ல. அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்ன மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப ராகவன். "எதுக்குடா தேவையில்லாம மன்னிப்பு கேட்குற? உங்க வாழ்க்கையில என்னால தானே குழப்பமும், பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போறேன்." "டேய்! என்ன கோவப்படுத்த வைக்காத. இத்தன நாளா வந்து அமைதியா இருந்த. நீ ஏன் எல்லாத்தையும் வந்து திசை திருப்பி போய் வைக்காத. அவ்வளோதான் சொல்ல முடியும்னு" நம்ம ராகவன வந்து மிரட்டுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க வீரா. அதான் சொல்ல வராருல்ல. என்ன சொல்ல வராருங்கிற விஷயத்த வந்து கேட்போம். அவர் நிச்சயம் அந்த விஷயத்த தான் வந்து சொல்ல வராரு. சொன்னா தான் எனக்கும் அருணுக்கும் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு வீரா வந்து யோசிச்சுட்டு, அப்படியே பாண்டியனோட எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிறாங்க. "என்ன சொன்னீங்க மாமா?" அப்படின்னு சொன்னோனே, இவ்வளோ நேரம் வந்து கோவப்பட்டு பேசுற மாரியே இருக்காங்க. அச்சச்சோ! இவன் வேற என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்றப்ப, கோவப்பட்டுட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்துட்டாங்க. அந்த இடத்துல, "டேய்! இவர கூட்டிட்டு பின்னாடி போ. நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி வந்துடுறாங்க. "என்னது அவரு நிதானம் இல்லாம இருக்காரு போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வீரா வந்து புத்திசாலித்தனமா வந்து சமாளிக்கிறாங்க. மாறனால பேசவே முடியல. "இல்ல, நம்ம கார்த்தியோட வாழ்க்கை எப்படி போப்போதுன்னு தெரியாம தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு." நம்ம வீரா வந்து சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க. "என்னடா இவ அசால்ட்டா வந்து சமாளிக்கிறா! இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குமா? இவ்வளோ கேஷுவலா வந்து டீல் பண்ணிட்டு இருக்காளே!" பொதுவா இந்த விஷயம்லாம் தெரியாதத தெரிஞ்சா இவங்களும் கோவம் தான் படுவாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே. ஆனா இவ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா கண்மணிய. "ஓ! அதுதானா? வேற எதுவும் இல்லல்ல?" "ஆமா கண்மணி. அதுதான். இருப்பினும் இன்னொரு காரணமும் இருக்கு." அப்படின்னு சொல்லி, "கண்மணி என்ன மன்னிச்சிரு. மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க. "இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மொட்டை மாடியில தங்கிக்கங்க. அவ்வளதான்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "அதுவும் கரெக்ட்டு தான். நான் கோச்சிக்கிட்டு போறேன். இன்னொரு வாட்டி இது மாரிலாம் பண்ணாதீங்கன்னு." கன்னாபின்னான்னு திட்டிட்டு நம்ம கண்மணி பாட்டுக்கு போறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ராகவன வந்து பார்க்குறாங்க. "டேய் மாமாவ கூட்டிட்டு உள்ள வந்து தூங்க வை. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன வீரா, நான் உன்கிட்ட பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு." அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கும்போதே, ராகவன வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே வராங்க, வெளிய வராங்க. "உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும்னு" மாறன் வந்து கேட்குறாங்க. அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்கான். நீ அத பத்தி எதுவும் கேட்காம இருக்க. "என்னது? என்ன விஷயம் சொன்னாங்க? எனக்கு எதுவும் தெரியலையே." "தெரியலையா? இல்ல தெரியாத மாரி நடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "எனக்கு ஒண்ணும் புரியல. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா கேளு." "இல்ல, உங்க அண்ணன் சமாச்சாரத்த பத்தி தான் அவன் சொன்னான். இருப்பினும் நீ அத கண்டுக்கவே இல்லையே. உனக்கு புதுசா இந்த விஷயம் இப்ப தெரியற மாரி இல்ல. உனக்கு முன்னாடியே தெரியுதா? இல்ல நீ இத பத்தி கேட்காம இருக்கியா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற" மாரி யோசிக்கும்போது, "சரி, நான் இப்போ உன்கிட்ட கேட்கணும். நான் தான் உள்ள போற மாரி இருந்துச்சு. எதனால நீ எனக்காக வந்து வாதாடுன? எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற" மாரி மாறன் வந்து கேட்குறாங்க. "அத பத்தி இப்போதைக்கு சொல்ல வேணாம். நம்பகிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் அவரு கண்மணிகிட்ட சொல்லிட்டா என்ன ஆகுறது? அதுக்காக தான் இப்போதைக்கு நான் பேசாம இருக்கேன். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "அப்பன்னா இது முன்கூட்டியே உனக்கு தெரியுமா?" "எனக்கு தெரியுமா, தெரியாதாங்கிற விஷயம்லாம் இப்ப தேவையில்லாத விஷயம். நமக்கு முடிக்க வேண்டிய வேலை ஏகபோகா இருக்கு. அத பார்ப்போம். அப்பன்னா உனக்கு என் மேல கோவம்லாம் இல்லவே இல்லையா?"
அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் வீரா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம், ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முதல்ல பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறனை பார்த்து சொல்கிறாங்க. அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன ஏதுன்னு புரியலையே. காலையில் வேற ஒரு இடத்துக்கு வந்து போனா, என்ன இடம் அது, ஒரு வேலை வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்டுபிடிக்கணுன்ட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி நான் கேட்கணும்னு நினச்சேன், காலையில் நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அது வேற ஏதோ முக்கியமான காரணம், அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பா ஒன்றும் புரியலையே. சரி மாறா, நீ எதுக்கு போன அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் வந்து உளறி வச்சிருக்காப்புல. அதனால ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் குடுத்துக்கிட்டே இருக்கோம். அது எப்போ என்ன ஆகும்னு தெரியல. அப்படின்னு சொன்னோனே, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற வீரா? எப்படி இதெல்லாம் உனக்கு சாத்தியம்? அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வீரா எல்லா விஷயத்தையும் இவ்வளோ ஈஸியாக வந்து ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என் மேலே மட்டும் ஆரம்பத்தில் ரொம்ப கோவமாக இருந்த, ஆனால் ராகவன் மேலே உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோவமா வரதான் செய்யுது, இருப்பினும் அது தெரியாமல் நடந்த விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் தான் என்ன தான் நீ வந்து கோச்சிக்கிட்டு அடிச்செல்லாம் செஞ்ச, ஆனால் பார்த்தியா இப்போ நீயே இந்த பிரச்சனையை உங்கள் அக்காவுக்கு தெரியாத அளவுக்கு சமாளிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் தான் சொல்லிட்டேன்ல, அமைதியா இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது, அது மட்டும் சுத்தமாக வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு நம்ம மாறன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் வீராவும் நமக்கு தெரியுதுங்கிற விஷயம்லாம் இத்தனை நாள் வரைக்கும் ரகசியமாக இருந்துச்சு, இனிமேட்டு அப்படியெல்லாம் இருக்காது. கண்மணியும் ராகவனும் இப்போ தான் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போன்னு பார்த்து அவங்க 2 பேருக்குள்ளே இது மாதிரி ஒரு பிரச்சனையே வந்து வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீராக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறத நம்ம மாறனால நம்பவே முடியல. அப்போனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஏண்டி இதை பற்றி தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட காட்டிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்ட உடனே வீரா எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருக்காங்க. நான் என்ன பண்ணணும்? இல்லைப்பா, என்கிட்ட எவ்வளோ கோவமாக வந்து நடந்துக்கிட்ட, இதை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால பாண்டியன் விவகாரம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்கிட்ட சாரின்னு கேட்கணும்னு உனக்கு தோணுச்சா? இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் பார்த்தியா, நான் ஒரு இந்த குடும்பத்துக்காகவே வாழ்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப தான் ஓவராக வந்து பண்ணாத, கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க. பாரேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து மன்னிப்பு கேட்கணும், என்னை ஏற்றுக்கணும்னு தோணுதா இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.